தங்கம் முதலீடு என்பது ஒரு டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு ஃபிசிக்கல் கோல்டில் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபிசிக்கல் கோல்டு என்னாச்சு, அதை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலே நிறைய ஒரு இடர்கள் இருப்பதனால தங்கம் ஃபிசிக்கல் டெலிவரி டிலே ஆகிட்டு இருக்கு. அதாவது ப்ரொடக்ஷன் லெவலில் டிலே ஆகிறதுனால ரீயூசபிள், அதாவது எக்ஸிஸ்டிங்கை வாங்கி திருப்பி பண்ணுறாங்கல்ல, அதுதான் இந்தியாவிலே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்க எல்லா நாடுகளிலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை சரி செய்வதற்காக தங்கத்திலேயும் அவங்களும் அதிகமாக முதலீடு செய்கிறார்கள். அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர் மட்டுமல்லாமல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் முதலீடு செய்கிறாங்க. இதை தவிர ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் இன்ஸ்டிடியூஷனெல்லாம் அவங்க கமாடிட்டி மார்க்கெட்டில் தங்கம் வெளியில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அவங்க அது மூலியமாகவும் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் இன்ஸ்டிடியூஷனும் முதலீடு செய்ய ஆரம்பித்தாங்க.